போரூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2026 தேர்தலுக்காக அறிவித்துள்ள வாக்குறுதிகளை நிச்சயம் நிறைவேற்றுவார் என துண்டு பிரசாரம் மீது சத்தியம் செய்தும், வடைக்கடையில் வடை சுற்றும் நூதன முறையில் பிரச்சாரம் செய்த அதிமுக முன்னாள் அமைச்சர். சென்னை போரூரில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் தலைமையில் அதிமுகவினர் போரூர் மேம்பாலம் அதனை சுற்றியுள்ள பகுதியில் கடைக்கடையாக மற்றும் வீடு வீடாக சென்று துண்டு பிரசாரம் விநியோகம் செய்தனர். குறிப்பாக நடக்கவுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி பொதுமக்களுக்கு ஒரு சில வாக்குறுதிகளை முதற்கட்டமாக அறிவித்துள்ளார். அதனை துண்டு பிரசாரமாக அச்சிட்ட அதிமுகவினர் இந்த பகுதிகளில் பெண்கள், முதியோர்கள், ஆண்கள், கல்லூரி மாணவ மாணவிகள், பூக்கடை, பிரியாணி கடை, பேக்கரி மற்றும் வீடு வீடாக சென்று வாக்குறுதிகளை எடுத்து கூறி துண்டு பிரச்சாரத்தை விநியோகம் செய்தனர். அப்பொழுது முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ள வாக்குறுதிகளில் தேர்தலில் வெற்றி பெற்ற பின்பு நிச்சயமாக செய்து தருவார் என சத்தியம் செய்து இரட்டை இலைக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் அந்த பகுதியில் உள்ள வடைக்கடைக்கு சென்று வாக்கு சேகரித்த முன்னாள் அமைச்சர் வடை சுட்டு கொடுத்து ஏழைகளின் தோழனாக எடப்பாடி பழனிசாமி செயல்படுவார் என கூறி இரட்டை இலைக்கு வாக்களித்து இபிஎஸ்ஐ முதலமைச்சராக வேண்டும் என நூதன முறையில் வாக்கு சேகரித்தார். இதில் மாவட்ட துணை செயலாளர் ஜனார்தனன், பகுதி செயலாளர் கந்தன், மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் அஹிம்சை குமரேசன், வட்டச் செயலாளர் PS குமார், மோகன் உடன் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் இருந்தனர். மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.